ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர் கிரேவி பார்க்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுங்க, வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுன்னு ஒரு கடாய் வைங்க. ஒரு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றுங்க, பட்டை லவங்கம் போட்டு தாளிச்சிட்டு இந்த அரைச்சி வச்ச கிரேவி எடுத்துக்க அதில் ஊற்றுங்க. ஊற்றி நல்லா வதக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்குங்க. அதில் உப்பு தேவையானது போட்டுக்குங்க, மஞ்சத்தூள் தேவையானது. இதில் தேங்காய் உடச்சிக்கெல்லாம் தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதை லாஸ்ட்டாக ஊற்றணும், ஓகேவா? அரைச்சி வச்சுட்டு அதை நல்லா வதக்குங்க. உப்பு போட்டேன், மஞ்சத்தூள் போடுறேன், கொஞ்சம் கரம் மசாலா லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கரம் மசாலா போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் மீல் மேக்கரை கொட்டி சுடு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் விடுங்க. அதுக்கப்புறம் அப்படியே கழுவி அந்த மீல் மேக்கரை அள்ளி அதில் போடுங்க. அந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுல அதுங்க போட்டுட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்ட பிறகு இந்த அரைச்சி வச்ச விழுதத்துக்கு அதில் கொட்டுங்க. கொட்டி நல்லா சுண்டை வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஸ்லோவில் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு ஆஃப் பண்ணுங்கள். மேலே புதினா போட்டு மீல் மேக்கர் கிரேவி ரெடி. பாருங்கள், நீங்களே செஞ்சு பாருங்கள். இது செம்ம ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் செய்யலாம். நீங்கள் ஸ்ரீ புனிதா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.